பழி பழி என்று அலைய வேண்டும் என்றார் தந்தை. மேலும் அவருடைய வலது கையை ஒடித்து கொடுத்து, இதில் இருக்கும் எலும்புகளை கொண்டு தாயக்கட்டைகளை உருவாக்கிக் கொள். சூதாட்டத்தில் சிறந்த உனக்கு இந்த தாயக்கட்டைகளே வேண்டிய எண்ணெய் கொடுக்கும். இதனை கொண்டு குரு வம்சத்தை அழித்துவிடு என்றார் சுபலன். அதன்படியே அத்தனை உறவுகளையும் இழந்த சகுனி தன்னந்தனியாக சூதே உருவாக வெளியே வந்தான். தீமையின் வடிவமான துரியோதனின் ஆலோசகனானான். வீணான மோதலை உருவாக்கி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தத்தை உருவாக்கினான். இதன் மூலம் கிருஷ்ணரின் வேலையை சுலபமும் ஆக்கினான் சகுனி. அதனால்தான் துரியோதனன் பலராமனுக்கு அளித்த மாய கண்ணாடியில் ஒவ்வொருவரும் பார்த்த பொழுது அவர்களுக்கு பிரியமானவர்கள் காட்சி தந்தது போல் கிருஷ்ணர் அந்த மாய கண்ணாடியை பார்த்த பொழுது அவருக்கு சகுனியின் உருவம் தெரிந்தது. என்றோ நடக்கும் சிறு அலட்சியமான செயல்கள் கூட பெரிய விரோதியை உருவாக்கிவிடும் என்பதே இந்த கதை உணர்த்தும் தத்துவம். எனவே